ஹலோ மூவி பின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோட் படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. வேற லெவலில் இருந்துச்சு. தளபதி அண்ணா சொல்கிற மாதிரி படம் சூப்பராக இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் வந்து பாருங்கள். கோட் படம் ஷார்ட்டாக பார்க்கணுன்னா நம்ம இது எல்லாமே வந்து ஒரு டெரரிசம் ஒரு மிஷன் முடிக்கிற மாதிரி நினச்சி படம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இது அது டைப் ஆஃப் மூவியே கிடையாது. நான் எதுவுமே வந்து ரிவியல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இதை நான் சொன்னேன்னா படம் வந்து நீங்கள் பார்க்குறதே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா உள்ள அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது படத்தில். ஆக்சுவலாக நானே சரி நிறைய இந்த ட்விஸ்ட்லாம் இருக்குன்னு பேசிக்காக நான் இதுக்கு முன்னத வீடியோவில் பேசியிருக்கேன். ஒருவேளை அஜித் சார் அப்படி வருவார் இப்படி வருவாங்க அப்படின்லாம் நிறைய பேசியிருந்தேன். பட் படம் போய் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ இது பண்ணிட்டு போயுமே நிறைய எங்களுக்கே சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது படத்தில். படம் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். நேற்று நைட்டு தான் நான் ஷோ பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல. எனக்கு நேற்று நைட் தான் பார்த்தேன். அதுங்காட்டி தான் நான் இன்னைக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். படம் அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு தளபதி படம் நெகட்டிவாக இருந்தாலுமே நல்ல கலெக்ஷன் நல்ல மார்ஜினில் போய் நின்றுரும். பட் இது வந்து முழுக்க நான் கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். வேற லெவலில் இருக்குது படம். நீங்கள் கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட போய் கூட பார்க்கலாம். நீங்கள் பசங்க மட்டும்தான் போகணும் ஒரே ஃபைட்டாக இருக்கும் இதுவாக இருக்கும்லாம் கிடையாது. கேப்டனோட இன்ட்ரடக்ஷன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தயவுசெய்து போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்க்குறீங்கன்னா ஓடிடியில் எனக்கு அந்த அளவுக்கு வைப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஓடிடியில் விட தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹியூஜ் அந்த மாஸ் ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த வைப் அந்த இது எல்லாமே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். தயவுசெய்து போய் இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்க. நண்பா நண்பீஸ் வேற லெவலில் இருக்குது படம். அண்டு ஸ்னேகா அவங்களுக்குலாம் வயசாகுமானே தெரில. தளபதி டோட்டலாக எங்கே ஆகிட்டாரு. ஸ்னேகா அவங்களும் ஏஜ் ஆன மாதிரியே எங்களுக்கு தெரியலை. அவங்க பயங்கர எங்கே இருந்தாங்க. அண்டு லைலா அண்டு பிரசாந்த் சார்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் ஆல்சோ வந்து அண்டு பிரபுதேவா மாஸ்டரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களை ஏனோ தானோன்னு உள்ள பொசிஷன் பண்ணாமல் வெங்கட் பிரபு சார் எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நான் ஏன் இத்தனை வாட்டி திரும்பி தேட்டரில் பாருங்கன்னு சொல்கிறேன்னா பிகாஸ் இதெல்லாம் அவ்வளோதான். தளபதி படம் இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா இதில் எல்லா நடிகர்களோட சின்ன மியூசிக்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க படத்தில். இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா இன்னொரு செலிபிரிட்டி அதில் இருக்காங்க. இன்னொரு பெரிய ஆக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வர சீன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் எந்த அளவுக்கு ப்ராப்பராக அழகாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெங்கட் பிரபு சார் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு வேற என்ன அண்டு ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ½ அன் ஹவர் ஃபேமிலி இது அப்படின்ட்டு ஒரு ஜாலியான இதுவாக போகும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்வல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்து படம் இன்டர்வல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடிலேருந்து படம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் உங்களால் வந்து பயங்கர பேக்டாக வச்சுருப்பாரு வெங்கட் பிரபு உங்களை. அந்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் இது பயங்கர சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது உள்ள. தலை அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் இதில் பயங்கர சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. தயவு செய்து போய் தேட்டரில் பாருங்கள். வேற லெவல் பங்கமாக பண்ணியிருக்காங்க படத்தவே மொத்தமாக. அண்ட் மைக் மோகன் சார் அவரை வந்து நாங்கள் வந்து அவரை சின்ன வயசுலலாம் நாங்கள் பார்த்தது ஒரு அழகான காதல் ஹீரோவாக தான் பார்த்துருக்கோம். ஏன்னா மௌனராகம் மாதிரி படத்தில் அவர் அவ்வளோ காதல் மன்னனாக தான் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் எப்படி வில்லனா இவர் வெங்கட் பிரபு ஷோ பண்ண போகிறாருன்னு ரொம்ப திங்க் பண்ணிருந்தோம். பட் எவ்வளோ அழகாக வில்லனிசம் காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. வில்லனிசம்னா போய் அடிக்கிறது இதெல்லாம் கிடையாது. அவரோட மூளை தான் அவர் திங்கிங் வச்சு அந்த வில்லனிசம் அழகாக ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அண்டு வைபவ் கேரக்டர் அவரோடதும் நல்ல படஃபுல்லாக ஓரளவுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் நிறையா செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. பட் யாருமே வந்து ஏனாதானோன்னு உள்ள திணிச்ச மாதிரி இல்லை. எவ்வளோ அழகாக அவங்களுக்குலாம் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணமோ அவ்வளோ அழகாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அண்டு வெங்கட் பிரபு கிட்டேருந்து நாங்கள் இப்படி ஒரு ட்ரீட்டை நாங்கள் எதிர்பார்க்கல தளபதி ஃபேன்ஸ் யாரும். அண்ட் ஆல்சோ தளபதி ஃபேன்ஸ்லாம் நெகட்டிவ்னு சொன்னாவே அதை போய் கொண்டாடி தள்ளிடுவாங்க. இது வேற மொத்த ஆடியன்ஸ்கிட்டேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் வருது. அண்டு வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் தலை ஃபேன்ஸ் இருக்காங்க. அத்தனை பேருமே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. யாருமே நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் என்னோட இது ஸ்க்ரீன் பிளே அண்டு விஎஃப்எக்ஸ் வந்து எப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அந்த யங்கர் விஜயோட யங்கர் வெர்ஷன் இருக்கும்.
அந்த இது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். விஎஃப்எக்ஸ் இது அது ஓகே, இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா மொத்தமாகவே அது 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் வரும். மொத்த ஸ்க்ரீன்லேயே அது 5 மினிட்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக அவ்வளோ ஆக்வர்டாலாம் தெரியாது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அண்டு இன்னொன்று, செகண்ட் கேரக்டர் விஜய் வந்து பயங்கரமாக டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஜெமினி படத்தை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இது பண்ணியிருக்காரு. பட் அவ்வளோ அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. விஜய் சாருக்கு வந்து இது படம் இல்லை, இது ஒரு ட்ரிபியூட் மூவி. அண்ட் ஆல்சோ டைட்டில் கார்டில் வந்து நாங்கள் அத்தனை பேரும் ஃபினிஷ், அங்கேயே எல்லாரும் ஃபினிஷ். டைட்டில் கார்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அண்டு வேற யாராச்சும் மிஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. த்ரிஷா தலைவி வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, அது அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாட்டு நிறைய பேர் மட்ட சாங் வந்து நல்லா இல்லைன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வந்த புதுசில். பட் அது படத்தில் பார்க்கும்போது அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் அண்ட் அவங்க 2 பேரும் அந்த டான்ஸ், லியோவில் மிஸ் பண்ண அந்த டான்ஸை வந்து மட்ட சாங்கில் அழகாக கொடுத்துட்டாரு வெங்கட் பிரபு. ஏன்னா லியோவில் வந்து உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் லோகேஷ் பாட்டே வைக்க மாட்டார். லியோ சக்ஸஸ் மீட்ல கூட அது இது பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வேணும் லோகேஷ் ப்ரோ. இப்போ நானும் ஒரு பாட்டு கேட்டேன் அவர்கிட்ட. ஆமா, ஏன்னா அந்த அப்படி போடு, அப்புறம் வந்து அண்டு இதில் வந்து அப்படி போடு சாங்க்கு ஈக்குவலாக ஒரு டான்ஸ் ஒன்று வச்சுட்டாரு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வந்து இந்த வீடியோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி டெவலப் ஆகிறேன். ஏதாவது போன வீடியோலையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை அத்தனையும் எடுத்துருங்க. பட் நான் அப்படியே கொஞ்சம் ஜென்யூன்லி என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.